Hi friends, welcome to Joe Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ஐட்டம் cheese egg omelette. இந்த cheese egg omelette ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஹெவியா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும். மெயினா paleo, keto, low carb டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். இதுக்கு எவ்வளவு கேலரிஸ் ஆகுது, மேக்ரோஸ் ஆகுது, அதாவது புரோட்டீன் எவ்வளோ, கார்ப் எவ்வளோ, ஃபேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் அந்த வீடியோவில் பின்னாடி போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். 4 முட்டை, 20 கிராம் பட்டர், 30 கிராம் சீஸ், அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, டொமேட்டோஸ் ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். செடார் சீஸ்லேயே நீங்கள் துருவன சீஸ் இல்லாட்டி சீஸ் சிங்கிள்ஸ் எது இருக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கொத்தமல்லி தழை. ஒரு பேனில் பட்டர் ஹீட் பண்ணி டொமேட்டோஸை லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் எல்லா எக்கையும் உடச்சி போடணும். இப்போ நம்ம ஹேண்ட் பீட்டரை வச்சு நல்லா இப்படி பீட் பண்ணுறோம். இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் அதில் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் பீட் பண்ணுறோம். இப்போ மில்க் அதுக்கு எதுக்கு ஆட் பண்ணோன்னா அப்போ தான் நம்ம ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணணும். கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா அடித்து வச்சுக்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா சீஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்போட அளவை கம்மி பண்ணிக்கணும். இந்த முட்டை கலவையை யூஸ் பண்ணி நம்ம 2 ஆம்லேட் போட போகிறோம். ஸோ பாதி அளவு பட்டர் மட்டும் எடுத்து ஒரு பேனில் ஹீட் பண்ணி அது உருகுனதுக்கப்புறம் அந்த முட்டை கலவையில் கரெக்டாக பாதி மட்டும் எடுத்து அந்த பேனில் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேன் கொஞ்சம் குழிவாக இருக்குது. ஸோ இந்த ஆம்லெட்டை நம்ம வேக வைக்கிறதுக்கு தோசைக்கல்லை விட இது ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரத்தில் வெந்திருக்கும், நடுவில் தண்ணியாட்டம் இருக்கும். ஸோ ஓரத்தில் இருக்கிறத லைட்டாக இப்படி நகர்த்தி விட்டிங்கன்னா அந்த தண்ணியாட்டம் இருக்கிற முட்டை ஓரத்தில் போய் ஃபுல்லாக வெந்துடும். நம்ம இதை திருப்பி போட போகிறதில்ல. இப்போ பாருங்கள், மேலாலேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ துருவன சீஸை ஃபஸ்ட்டு போட்டு எப்படி ஆம்லெட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அந்த சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல் ஆம்லேட்டுக்கும் வர மாதிரி நல்லா பரவி தூவி விட்டுறணும். இப்போ இது கொஞ்சம் சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்கிய வெங்காயத்தை மட்டும் மேலால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் லேசாக அது மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த சீஸ் நல்லா உருகி இருக்கும். இந்த உருகின சீஸ் முட்டையில் நல்லா ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம முட்டையை திருப்பி போட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அது ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் கலரில் வெந்திருக்கும். இது 2 சைடும் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு சைடு மட்டும் போட்டால் போதும். இப்போ சீஸ் சிங்கிள்ஸ் நான் 30 கிராம் சீஸுங்கிறனால 2 சீஸ் சிங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சீஸ் சிங்கிள்ஸு இந்த ஆம்லெட் மேலே எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரியே நம்ம ஒரு பேனில் பட்டர் போட்டு அது சூடானதும் எக்கு கலவையை அதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த சீஸ் 2 சைடும் வைக்கிறோம். இந்த பக்கம் ஒரு சீஸ் வச்சு மடித்து அந்த மாதிரி வச்சுருங்க. அந்த பக்கம் ஒரு சீஸ் சிங்கிள்ஸ் மடித்து இப்படி வச்சிடணும். இது கொஞ்சம் ஹீட்லேயே நல்லா உருகிரும். உருகினதுக்கப்புறமேல அந்த முட்டை ஆம்லெட்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கும் நான் ஆனியனும் அந்த கொத்தமல்லி தழையும் போடலை. நம்மளுக்கு வேணும் கொஞ்சம் சப்புன்னு இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுக்கு எவ்வளோ கேலரிஸ் ஆகிருக்கு, மேக்ரோஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோட்டல் கேலரிஸ் 546, ப்ரோட்டீன் 30 கிராம்ஸ், கார்ப் 3.6 கிராம்ஸ், ஃபைபர் 0.0 கிராம்ஸ், ஃபேட் 45.4 கிராம்ஸ். நீங்கள் மேக்ரோஸ் கால்குலேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். மீண்டும் ஒரு ரெசிபியோடு, புதுசான ஒரு பேலியோ பிரேக்ஃபாஸ்ட் எக் ரெசிபியோடு சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.